வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக நம்மளுக்கு அதாவது சுதா மேடம் வந்து திருப்பூரில் சந்தித்தவங்கள, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்கள அழைக்கிறதா இருந்துச்சு. ஆனால் என்னடா திடீர்னு இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஃபோட்டோ பார்த்துட்டு, அதாவது மகளிர் அணியிலேருந்து ஃபோட்டோவை லோகோ எடுத்து நாங்கள் இங்கே எதுக்கு அழைக்கணுங்கிறக்கா ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டோம். அப்போ அழைக்க முடியல. எதிர்ச்சியாக நான் திருப்பூர் போயிருந்தேன். அப்போ மேடம் சந்தித்தேன். அப்போ மேடம் சந்தித்த நேரத்தில் சொன்ன வார்த்தை உடனே சொன்ன நேரத்தில் என்னென்னா, அடுத்த வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு குரல் தான் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக நான் வரேங்க சார் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அவங்களுடைய உரையை கேட்போம். ஓம் குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பாதம் பணிந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ரவி சார் அவர்களுக்கும் நன்றியும், இந்த அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. இன்றைக்கி நான் எடுத்துட்டது சனி பகவானை தான் எடுத்துட்டேன். சனி பகவான் அப்படின்னாலே எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க. அதனால் சனி பகவான் நல்லது செய்பவர்களுக்கு நல்லவராகவும், கெட்டது செய்பவர்களுக்கு கெட்டவராகவும் இருக்கிறதுனால அவரை நான் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையிலேயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்திருக்கேன். அவர் ஆதித்ய புத்திரன். அவர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவர். எல்லாத்துக்குமே நவகிரகங்களுக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைக்கல. சனி பகவானுக்கு மட்டும் சனீஸ்வரன் பட்டம் அப்படின்னு கிடச்சிருக்கு. அவர் யாரையும் விட்டு வைக்கல. அப்படின்னா சிவபெருமான்லேருந்து அத்தனை பேர்த்தையும் ஆட்டி வச்சவர். அதில் விநாயகருக்கும் ஜெய்ஹனுமானுக்கும் மட்டும் அனுகிரகம் தந்தவர். அந்த ஜெய்ஹனுமானுக்கு அனுகிரகம் எதனால் கிடச்சிது அப்படின்னா, இலங்கையில் அனுமான் போய் அந்த ராவணனோட மாளிகையை எரிச்சப்போ கரும்புகை வரவே இல்லை. அவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்ன இப்படி புகையே வரல அப்படின்னு பார்த்தப்ப அங்கே சனி பகவான் சிறையில் இருந்திருக்காரு. இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சனி பகவானை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கறிக்கட்டையான மாளிகையே எரிஞ்சு சாம்பலாகி திருப்பியும் கறியாச்சாமா. அதனால் அவர் தன்னை விடுவிச்சு கொண்டுட்டு வந்த ஹனுமானுக்கு ஒரு வரம் வழங்குறாரு. உன்னை வழிபடுறவங்களை நான் எந்த துன்பமும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஜாதகத்தில் சனி பகவானோட தாக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம ஜெய் ஹனுமானை சனிக்கிழமையில் வழிபட்டு அதற்கான வழிபாடு முறைகளை நம்ம தீர்த்துக்கலாம். அவர் சூரிய பகவானோட ஒரு மனைவர் சாயா தேவிக்கு பிறந்தவர். அவருக்கு சாயா புத்திரன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. அவருக்கு கால் எதுக்கு முடவாச்சு அப்படின்னா, அவர் மூத்த தாயாரான யமனோட அம்மாவை தவறாக பேசிடுறதுனால யமதண்டன் அவரோட அந்த கதையில் வலது காலை தண்டிச்சிடுறாரு. அதனால் வலது கால் முடவனாகி முடவன் என்ற பெயர் அவருக்கு வந்துருச்சு. அவர் வலதுகால் முடவனாக பேர் வந்துருச்சு. அவர் ஜாதகத்தில் 12 ராசியை 30 வருடத்தில் கடக்கிறாரு. அதில் ஒவ்வொரு ராசிக்கு 2.5 வருடம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ஸ்லோ கிரகமாக வர்றதுனால அவர் மந்தன், ஸ்லோ ஸ்பீடு கிரகம் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது. இதில் நம்ம ரொம்ப பயப்படுறது 7.5 சனி காலம்தான். எல்லாருமே பயப்படுறது 7.5 சனி காலம்தான். அந்த 7.5 சனி காலம் அப்படிங்கிறது நமக்கு மகரம் கும்பராசிக்கு எந்த பிரச்சனையும் தராது அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் இந்த 4-8 அதாவது அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனிக்கு பயப்படாதவங்க யாருமே இல்லை. அதில் மகரமும் கும்பராசிக்காரர்களுக்கு பெருசாக பாதிப்பு தர்றதில்லை. மற்ற ராசிகள் அவரவர் கர்ம வினைப்படி அவர் தண்டனையும் நல்லதையும் கொடுக்குறாரு. 7.5 சனி காலங்களில் உயர்ந்தவங்கள் பல பேர் இருக்கிறாங்க, நிலையான சொத்து பெற்றவங்க பல பேர் இருக்காங்க. பயந்துட்டு நம்ம பலன் சொல்லுவோம். ஆனால் இந்த 7.5 சனி காலத்தில் தான் எனக்கு இது கிடச்சிது அது கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க கர்ம வினை அப்படி அது கிடச்சி அவங்களுக்கு பாக்கியமாக இருக்குது. சனி பகவான் பார்வையில் 3, 7, 10 பார்வையாக சொல்கிறோம். அதில் 10ஆம் பார்வை நம்மளுக்கு விசேஷ பார்வை. 10ஆம் பார்வை ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. 3, 7 கூட சாதாரணமாக போயிடும். 10ஆம் பார்வைக்கு ஒரு பலன் உண்டு. அதுதான் ரொம்ப சிரமமானதாக இருக்கும். கோச்சாரத்துலேயும்
ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜாதக சனி வலுவாக இருந்து கோச்சாரம் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து ஜெயிப்பார். அதே மாதிரி சனி வலுவாக இருந்து கோச்சார கிரகத்தில் தீமையாக இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு சுபபலன் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சனி பகவான் வந்து 3, 6, 11 3, 6, 10, 11 தவிர மற்ற இடங்களில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாதிப்பு இருக்கும். சனி உச்சமாகிற ராசியிலையும் நீச்சப்பாகையில் இருக்கிற ராசியிலையும் ஒரு பலனை கொடுக்கும். இதில் வந்து காலபுருஷனில் வந்து 4 வந்து சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரமும், 8வது ராசியில் வந்து அனுச நட்சத்திரமும், 12வது ராசியில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் வாங்கி வச்சுருக்கிறார். 4, 8, 12 இடங்களை வந்து அவர் இது பண்ணி வச்சுருக்கிறார். பூச நட்சத்திரத்தில் வந்து நிறையா மகான்களும், அனுச நட்சத்திரத்தில் காஞ்சி பெரியவரும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காமதேனு, இந்த மாதிரி சிறப்பான அமைப்புகளை வந்து 4, 8, 12ஆம் இடங்களை வந்து அவர் நிலையாக வச்சுருக்கிறார். இதில் வந்து பூசம் வந்து புடலம்பூ அப்படின்னு சொல்கிறோம், அனுசம் வந்து முப்பானை அப்படின்னு சொல்கிறோம், உத்திரட்டாதி வந்து நீண்ட கட்டில்கோள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் வந்து பூசமும் அனுசம் வந்து தேவகணமாகவும் உத்திரட்டாதி வந்து மானுட கணமாகவும் நம்மளுக்கு வந்திருக்குது. சனி பகவானோட தாக்கம் இருக்குது அப்படின்னம்னா நீலக்கல்லும் கருங்குவளை பூவும் வச்சு நம்ம வழிபடும்போது வந்து அவருடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து 1ஆம் இடத்துல 2ஆம் இடம் இப்படி பார்க்கும்போது வந்து லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் அப்படின்னா ஜாதகர் வந்து ஒன்று தத்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா தத்து எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். லக்னத்தில் சனி பகவான் இருக்கும்போது 8 வயசு 19 வயசு 32 வயசுக்கு மேலே தான் அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியே இருக்கும். அது தனிச்சு இருக்கும். அதிகமாக வந்து தனித்து வாழ்கிறதுக்கு இருக்கும். லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலே அந்த மாதிரி தனித்து வாழ்கிறதுக்கான வசதிகள் இருக்கும். ஒன்று ஹாஸ்டல் விட்டுருப்பாங்க குழந்தைய, இல்லைன்னா அவங்க அம்ச்சி வீட்டில் வளருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். 2ல் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த இடம் வந்து மகரம் கும்பம் துலாமாக இருந்த சுபபலனையும், அடுத்து வந்து வேறு இடங்கள்ல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனையும் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். 2ல் வந்து சனி பகவான் இருந்தால் வாக்கில் சனி பகவான் இருக்கிறது வந்து அசுபபலனை வந்து சொன்னால் அவங்க வந்து பழிச்சிரும் அப்படிம்பாங்க. நல்ல சுபபலன்களை சொன்னால் அவங்க நடக்கிறது லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பலன் உண்டு, நம்ம எடுத்திருக்கோம். 3ல் வந்து சனி பகவான் இருந்தாருன்னா ஆரோக்கிய மேன்மை, படிப்பில் முன்னேற்றம், சகோதரர், அதாவது சுபபலன் வந்து இது 2. அசுபபலன் அப்படின்னு பார்த்தோம்னா சகோதரர்களோட விரிசல், இந்த மாதிரி ஒரு 3ஆம் இடத்துக்கு உண்டான பலனை தராது. 4ல் சனி பகவான் அப்படின்னு இருந்தாருன்னா கல்வி தடை, தாய்க்கு ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரி இருக்கும். அசுபபலன் அப்படின்னு பார்த்தோம்னா வாகன இழப்பு, சொத்து இழப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கிடக்கும். இவங்க வந்து இந்த மாதிரி புதுசாக எந்த பொருளையும் வாங்காமல் பழைய பொருள்களை வாங்கிக்கலாம். இவங்க ஒருத்தர் யூஸ் பண்ண இன்னொரு பொருளை வந்து வாங்கி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு நிலைச்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 5ல் சனி பகவான் அப்படின்னம்னா குழந்தைகள் தாமதம், புத்திர தோஷம் அப்படிம்போம். அதில் வந்து அவருக்கு வந்து அசுபபலன் அப்படின்னு எடுக்கும்போது பிடிவாத குணம், இவரோட பிடிவாத குணத்தால் சில சங்கடங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சுக்கிறதுக்கு 5ஆம் இடத்து சனி பகவான் வந்து வழிவிடுவார். 6ல் சனி பகவான் வந்து அவரோட ஆட்சி வீடு உச்ச வீட்டில் வந்து சிறப்பான பலனையும், சத்துருக்களையும் எதிர்கொள்ளும் திறனையும், மனதில் தைரியத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய வசதிகள் வாய்ப்புகளோடு இருப்பார், தைரியமாக செயல்படுவார். இவருக்கு வந்து நோய் 6ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது நோயையும் கொடுப்பார் இல்லையா. அந்த நோய் வந்து எந்த மாதிரி நோயாக இருக்கும் அப்படின்னா ஆஸ்துமாவால் அவதிப்படுவார். தொண்டையில் வந்து பிரச்சனைகள் வந்து அதனால் துன்பம் அடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 7ல் சனி பகவான் வந்தால் அப்படின்னம்னா பெரும்பாலும் அசுபபலன் தான். 7ல் சனி பகவான் அப்படின்னா திருமணத்தில் வந்து தாமதத்தை கொடுக்கும். 7ல் சனி பகவான் லேட்டாக தான் திருமணம், 31 வயசுக்கு மேலே தான் அவருக்கு திருமணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து நம்ம ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கலாம். 7ல் சனி பகவான் அப்படின்னாலே அந்த சனி பகவானோட காரகத்துவத்தை அவர் எடுத்துட்டார் அப்படின்னா அவரோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வரப்போகிற கலஸ்திரம் கருப்பாக இருக்கலாம், இவரை விட படிப்பில் குறைவாக இருக்கலாம், வசதியில் குறைவாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஊனம், உடலில் வந்து சின்ன ஊனம் குறைபாடுள்ள ஒரு பொண்ணை ஏற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அவரோட திருமண வாழ்க்கை 7ல் இருக்கிற சனி பகவான் வந்து எந்த பிரச்சனையும் அவரோட காரகத்துவத்தை எடுத்துக்கிறதுனால
அவருக்கு நன்மையே செய்வார், தீமையை வந்து செய்யவே மாட்டார். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். தாமத திருமணத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் 31 வயசுக்கு மேலே திருமணம் அமைஞ்சுது அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயசு 1 மாதம் 2 மாதம் மூத்த பொண்ணை கூட இவர் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டால் சிறப்பான கலஸ்தர வாழ்க்கை அவருக்கு உண்டு. 8ல் வந்து சனி பகவான் அப்படின்னம்னா அவர் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். நீண்ட ஆயுளை கொடுத்துருவார். ஆனால் ஆயுளை மட்டும் நீண்டமாக கொடுத்துருவார், எல்லா பிரச்சனையும் கொடுத்துருவார். அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆயுள் தீர்க்கம், ஆனால் அவருக்கு அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் குறைவு. அவருக்கு நோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண் குறைபாடு, 8ஆம் இடத்துக்கு உண்டான ரகசிய இடத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரி வந்து அவருக்கு நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். 9ல் வந்து சனி பகவான் அப்படின்னம்னா அவருக்கு வந்து புத்திர தோஷம், ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாக்கியம், அதாவது புத்தியில் தடுமாற்றம் கிடக்கும். பாகிஸ்தானில் சனி பகவான் அப்படிங்கிறதே பாக்கியத்தில் ஸ்லோவாக தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். பாக்கியத்தில் வந்து பெரியவங்களோட முன்னோர்களோட நமக்கு தோஷம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அது வந்து அவங்க பெரியவங்களுக்கு திதி வழிபாடு, பிதிர் வழிபாடு, இந்த மாதிரி விஷயத்த அவங்க பண்ணிக்கணும். 9ல் சனி பகவான் அப்படின்னாலே பூர்வீக இடத்துல பெரியவங்க வயசானவங்க ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, இல்லை அங்கே வேலையாட்கள் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. வயசானவங்க வந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இவங்க சரியான பிரீத்தி, பூஜை வழிபாடு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த 9ஆம் இடம் கெட்டதை போய் நல்லதாக பாக்கியமாக மாறி அவங்களுக்கு செயல்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்னம்னா சிறப்பான வாழ்வு, உயர்வான அந்தஸ்து, எல்லா செயல்லையுமே முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயம் அவருக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது ஆயுள் விருத்தி, உடல் உபாதைகள் குறைவு, அதிகப்படியான பொருள் சேர்க்கை, பெருமளவு நல்ல முன்னேற்றம் தான் அவருக்கு கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. 11ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது அவர் கோவப்பட்டு அவர் பிரச்சனையே தேடிக்குவார். அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அவருக்கு நடக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது 12ஆம் இடம் அப்படிங்கும்போது நீதிமன்ற வழக்கு சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், எதிரிகள் தொல்லை அதிகமாக ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து பலன் மட்டும்தான் கிடைக்கும். அநேகமாக நன்மை அந்த இடத்துல இல்லை, தீமைகள் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் இருக்குது. இந்த 12 இடத்துக்கும் வந்து சனி பகவானுக்கு வந்து நம்ம பரிகாரம், இந்த மாதிரி இயற்கை பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து நம்ம செய்யும்போது அவர் வந்து நம்மளுக்கு கெட்டது நீங்கி நல்லது செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து 1ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது எறும்புகளுக்கு உணவளிக்கலாம், குரங்குகளுக்கு பழம் வந்து உணவாக நம்ம கொடுக்கலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது உண்மையை மட்டுமே பேசணும். உண்மையை மட்டுமே பேசி, வாக்கில் சனி பகவான் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நேர்மையாக உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்னோம்னா அவர் நமக்கு நன்மையே செய்வார். நல்லதே செய்யும்போது நல்லதே செய்வார். அதே மாதிரி அடுத்தவர் பொருளுக்கு வந்து ஆசைப்படாமல் இருந்தாலே 2ல் இருக்கிற சனி பகவான் வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்களை தருவார். அடுத்து வந்து 3ல் சனி பகவான் அப்படிங்கும்போது பால் தயிர் கலந்து நெற்றியில் திலகமிடுறது, பாம்புக்கு பால் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ஜாதகர் செஞ்சார் அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அடுத்து வந்து அதாவது மேக்சிமம் சைவ உணவு அருந்தணும். கிழக்கு தெற்கு பார்த்த வீட்டில் வசிக்காமல் இருந்தாங்கனாலே அவங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி விஷயம் அவங்க செய்யலாம். அடுத்து வந்து 4ல் சனி பகவான் அப்படிங்கிறது பாம்புக்கு வந்து துன்பம் இழைக்கக்கூடாது, காகம் பசுவுக்கு வந்து உணவளிக்கணும். 5ல் சனி பகவான் அப்படின்னா 5 சனி பகவான் அப்படிங்கும்போது 48 வயதுக்கு மேலே அவங்க வீடு கட்டினாங்கன்னா நல்ல வீடாக அமையும். அதே மாதிரி சிறிதளவு வதுமை கொட்டையை வந்து கோயிலுக்கு எடுத்து சென்று பாதியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டி அவங்க வீட்டில் நிலவு இதில் கட்டி வைக்கலாம். அது நன்மை செய்யும். 6ல் சனி பகவான் அப்படிங்கும்போது இரும்பிலான பழைய பொருட்களை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கலாம். 7ல் சனி பகவான் அப்படிங்கும்போது வீட்டின் சந்தடியான இடம், அதாவது சின்ன இக்கட்டான இடத்துல வந்து சிறிய மண் கலயத்தில் வந்து தேனை நிரப்பி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா நன்மைகள் கிடைக்கும். 8ல் சனி பகவான் அப்படிங்கும்போது பாம்புக்கு பால் ஊற்றலாம். அடுத்து
பணப்பையில் வந்து ஒரு வெள்ளி காசு வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். 9ல் வந்து சனி பகவான் அப்படிங்கும்போது வீட்டின் கடைசி பகுதியில் வந்து இருட்டாக வச்சுக்கிறது. 10ல் சனி பகவான் அப்படிங்கும்போது சைவ உணவு தான் சாப்பிடணும். அவர் வந்து கம்பல்சரி மதுபானம் இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு செய்யக்கூடாது. 11ல் சனி பகவான் அப்படிங்கும்போது தெற்கு பார்த்த வீடு கட்டக்கூடாது. 12ல் சனி பகவான் அப்படிங்கும்போது வீட்டின் பின்புற வாசல் ஜன்னல் வைத்து கதவுகள் கட்டவே கூடாது. இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதனால் பாதிப்பு இருந்தாலும் மாற்றி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து 30 வருடத்தில் வந்து 4 சுற்று வர்றாரு நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே. முதல் சுற்று வந்து மங்கு சனியாக வர்றாரு, அது வந்து தீய பலனை தரும். 2வது சுற்று வந்து வரும்போது பொங்கு சனி வரும், பல்வேறு நன்மைகளை தருவார். அடுத்து வந்து 3வது சுற்று வந்து குங்கு சனி அப்படின்னு வருவார், அது சுப பலன் நமக்கு கிடைக்காது, அசுப பலன் தான் உண்டு. 4வது சுற்று வந்து மரண சனியாக வர்றாரு, அதுவும் நம்மளுக்கு அசுப பலனை தான் கொடுக்கும், நல்ல பலன் கிடையாது. அதனால் நம்ம 2வது சுற்று வர்ற சனி பகவானை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். முடிந்த வரை சனி பகவான் அப்படின்னாலே நம்ம நேர்மையாக நம்ம உண்மையாக இருந்தாலே அவர் வந்து நமக்கு நடந்ததுக்கு தான் தண்டனை. அதும்போது நம்ம நல்ல செயல்களை செய்கிறோம், நல்ல பலன் இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவர் நம்மளுக்கு நன்மையே செய்வார். அவரை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் 4, 7, 8ஆம் இடங்களில் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் இடத்துல வரும்போது தாயாருக்கு சுகக்கேடு தருவார், அக்கம் பக்கத்தில் உறவினர்களை பகை தருவார். மேக்சிமம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கவனமாக வச்சுக்கணும், தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் வரும். 7ல் வரும்போது கண்டகச்சனி, அப்போ வந்து திருமண இடையூறு இந்த மாதிரி விஷயங்கள் தரும். 7ல் வந்து கண்டகசனி அப்படின்னு வரும், அப்போ வந்து திருமண தடைகளை தரும். திருமணம் ஆயிருந்தால் கலஸ்தரத்தில் பிரச்சனைகள் தரும். அந்த மாதிரி காலகட்டங்களில் வெளியூரில் மாதிரி இருக்கிறது. பைரவர் வழிபாடு மெயினாக சனிக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வெள்ளை தாமரை பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணாலே அவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8ல் வந்து அஷ்டம சனி, அந்த காலகட்டம் வந்து உடம்பு ரீதியான ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் 8ஆம் இடம் வேலை செய்யும்போது நம்ம சொந்த வீடு விட்டு வெளியே போய் வெளியூரில் இருந்து வீட்டை குடும்ப உறவுகளை விட்டு வெளியே இருந்தோம் அப்படின்னம்னாலே அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பரிகார ஸ்தலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து பொதுவாக திருநள்ளாறு சொல்லுவோம், குச்சனூர் சொல்லுவோம். 7ரை சனி அப்படின்னு நடக்கும்போது வந்து நம்ம குச்சனூர் வழிபாடு எடுத்துக்கலாம். சனி திசை நடக்கும்போது திருநள்ளார் வழிபாடு எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னொரு நம்ம அதிகமாக சொல்லாத இடம் வந்து திருநறையூர். திருநறையூரில் வந்து சிவன் ஸ்தலம் வந்து ஒரு சிறப்பான ஸ்தலம். அதில் வந்து நமக்கு தென் திசை நோக்கி சனி பகவான் இருக்கார். அதில் இரும்பாலான கொடிமரம் வந்து முன்னாடியே இருக்கும். அந்த தேவியரோட வந்து அங்கே காட்சி தர்றாரு. அதனால் அந்த ஸ்தலத்துக்கும் நம்ம போய் வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பழுவூர் வந்து நம்ம நவகிரக நாயகர் எல்லாருமே தம் மனைவியோட இருக்காங்க. அந்த இடத்தையும் நம்ம போய் வழிபாடு செஞ்சு அவருடைய தாக்கங்கள்லேருந்து நம்மளுடைய வழிபாட்டின் மூலமா நம்மளுடைய இதெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அவரை வந்து பயப்படாமல் அவரோட நண்பராக நம்ம கூட இருக்கிறவராக நினச்சி அவரை எடுக்கும்போது சனி பகவான் வந்து நீண்ட செயல் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை நல்லதை பண்ணுவார். நமக்கு நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய சொத்து, திருமணம், நீண்ட நாள் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே சனி பகவான் தான் காரணம். அவரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதன் மூலிமா வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. சனி பகவான் பார்வையில் கட்டப்பட்ட வீடுகள், சனி பகவான் பார்வையில் நடந்த திருமணம், சனி பகவானால் இல்லாமல் திருமணம் நடக்காது. திருமண கோச்சாரப்படி பாருங்கள், சனி பகவானோட தொடர்பு தான் திருமணம் நடக்கும் ஒரு ஜாதகத்தில். அப்படி நடக்கிற விஷயங்கள், நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த ரவி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள முடிச்சுக்கிறேங்க. நன்றி. நம்ம அழைப்புக்கு இலங்க வந்து மேடம் வந்து சனி பகவானை பற்றி ரொம்ப அருமையாக பேசினாங்க. சனியை பற்றி ஒன்று சொல்லணும்னா, சளி பிடிச்சா சனியும் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க, சளி பிடிச்சா சனியும் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சளி பிடிச்சா சனியும் பிடிச்சதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் என்ன ராசி? கடகராசி நீர் ராசி, அதில் சனி நட்சத்திரம் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி விருச்சக ராசி நீர் ராசி, அதுலேயும் அனுச நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இருக்குது. மீன ராசி என்ன ராசி? நீர் ராசி, அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதனால தான் சளி பிடிச்சா சனியும் பிடிச்ச மாதிரி சொன்னாங்க, சரிங்க? சனி நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குது? நீர் ராசியில் பூரா சனி நட்சத்திரம் பயணம் பண்ணுறதுனால
ஒரு சனி நட்சத்திரம் எது இருக்குது, அதுக்கு தான் இந்த பழமொழி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மேடம் சொன்னதுனால இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ரொம்ப நன்றி. அதாவது மேடமுக்கு ஒரு நன்றி. ஓகே. ஃபோட்டோ எடுத்துருக்கோம்.